வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சூர்யா சேவியர் அப்படிங்கிற ஒரு நபருங்க, திமுக சப்போர்ட்டர். இவருக்கு 2021 சொல்லின் செல்வர் அப்படிங்கிற தமிழக அரசாங்கத்துடைய விருதை திமுக கவர்மெண்ட் வழங்கினாங்க. அந்த விருதை பெறுவதற்கு இவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னா 100% கூட இவருக்கு தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லைன்னா, இருக்கிறதுலே மட்டமான கேவலமான விஷயம் எது தெரியுமா? ஒருத்தங்களை உருவ கேலி பண்ணுறது, பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, மட்டமான செயல் அது. அப்படி இந்த சூர்யா சேவியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உருவ கேலி பண்ணியிருக்காரு. எவ்வளோ வெயில், செம்ம வெயில் போட்டுக்கு இருக்கு. தமிழிசை அக்கா மயிலாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுக்கு இருக்காங்க. இந்த பிரச்சாரம்லாம் முடிஞ்சு ரொம்ப சோர்வாக இருப்பாங்கள்ல, அடிக்கிற வெயிலில் முகம்லாம் கருத்து போய் அப்படி சோர்வாக நின்றுக்கு இருக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி இந்த சூர்யா சேவியர் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல வாசித்து காமிச்சிட்றேன். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பார்த்தவுடன் நடந்த சம்பவம் ஒன்றை சொல்ல தோணுச்சு. தமிழிசை உருவ பொம்மையை எரிக்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தன் இது தமிழிசை மாதிரி இல்லைன்னு சொன்னான். உருவ பொம்மையை எடுத்துகிட்டு வந்தவன் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னான். பொம்மையை எரித்ததுக்கப்புறம் தமிழிசை மாதிரி ஆயிரும் அப்படின்னு பதில் சொன்னான். அக்கா வெயிலில் கருகி கருகருன்னு வந்திருக்கு. கருப்பும் ஒரு நல்ல கலர் தான். ஒத்த ஓட்டை இவங்க வாங்குறதுக்கு என்னெல்லாம் வேஷம் கட்ட வேண்டியிருக்கு பாருங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. அதாவது தமிழிசை அக்காவுடைய உருவ பொம்மையை எரிக்க எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அதில் ஒருத்தன் இந்த உருவ பொம்மையை பார்க்கும்போது தமிழிசை மாதிரி இல்லையே அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா, அந்த உருவ பொம்மையை எடுத்துகிட்டு வந்தவன் பதில் சொல்கிறானா, பொம்மையை எரித்ததுக்கப்புறம் தமிழிசை அக்கா மாதிரி ஆயிரம் பொம்மை அப்படின்னு சொன்னானா. எவ்வளவு மட்டமான ஒரு பதிவு இது! இப்படிப்பட்ட நபருக்கெல்லாம் தமிழக அரசாங்கத்துடைய விருது 2021 வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. உடனடியாக இந்த சூர்யா சேவியரை கைது பண்ணணும் அப்படின்னு பாஜக காரங்க, அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க. இந்த சூர்யா சேவியர் போட்ட அந்த பதிவு இருக்குல்ல, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. தமிழக காவல்துறையை டேக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி உருவ கேலி பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு வேட்பாளரை, பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க, உடனே பயந்து போய் சூர்யா சேவியர் போட்ட பதிவை டெலீட் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்காரு. இப்போது எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்குது தமிழ்நாடு. காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் அதிரடியாக மாற்றிக்கிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அப்போது இன்னைக்கு மாநிலம் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால காவல்துறை எப்போ வேணாலும் நம்மளை கைது பண்ணிடுவாங்க இந்த பதிவுக்கு. அதனால போட்ட பதிவை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் போல. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழிசை அக்காவை உருவ கேலி பண்ண இந்த சூர்யா சேவியர் எப்படி இருப்பார், அவருடைய புகைப்படத்தையும் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கிணங்க, ஆசைக்கிணங்க சூர்யா சேவியருடைய புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் சூர்யா சேவியருடைய புகைப்படம். அவரை மாதிரியே நம்மளும் உருவ கேலி பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனால் அது மாண்பு கிடையாது அப்படின்னு கருதி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம 2வது டாபிக் போகலாம். 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அதிரடி சம்பவம். தமிழகத்துடைய டிஜிபியை மாற்றினாங்களா, அடுத்து தலைமை செயலாளரை மாற்றினாங்களா, இப்போது சென்னை மாநகர கமிஷனர் இருக்கார்ல அருண் IPS, அவரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அபின் தினேஷ் மோதக் அவர்களை சென்னை சிட்டி கமிஷனராக இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் எலெக்ஷன் கமிஷன் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அருண் IPS அவர்கள் இப்போ டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காருல்ல, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தேர்தல் சம்பந்தமான எந்த போஸ்ட்டும் அருண் அவர்களுக்கு வழங்கக்கூடாது. தேர்தல் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் டியூட்டி எதுவுமே அவர் பார்க்கக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. திமுக எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்படுது அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ண பாஜக அதற்கு பதிலடி கொடுக்குறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாஜக எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க, அருண் IPS மாற்றணும், ஏன்னா ஊடக பணியாளர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாரு சென்னை சிட்டி கமிஷனர் அருண், குறிப்பாக திமுக அரசுக்கு எதிராக செய்திகள் வெளியிடக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாரு, அதனால் அவரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் பாஜக தேர்தல் அதிகாரிகிட்ட புகார் கொடுத்துருந்தாங்க. இந்த புகாரை அடுத்து அருண் IPS அவர்கள் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.